என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ். ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் டு ரெகுலேட் த ரேட் ஆஃப் ஃப்ளோ டு த ஆக்சுவேட்டர். ஆக்சுவேட்டருக்கு ஃப்ளோவோட ரேட்டை ரெகுலேட் பண்ணி கொடுக்குற வேலையை தான் அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வுங்கிறது பார்க்குது. ஓகேவா? அப்போ இதில் 2 டைப் ஆஃப் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வுங்கிறதுக்கு ஒன்று நான் ப்ரெஷர் கம்பன்சேட்டட், இன்னொன்று வந்து ப்ரெஷர் கம்பன்சேட்டட் ஃப்ளோ. ஓகேவா? அப்போது நான் ப்ரெஷர் கம்பன்சேட்டட்னா என்ன, ப்ரெஷர் கம்பன்சேட்டட்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். அப்போது நான் ப்ரெஷர் கம்பன்சேட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இல்லை, ஆனால் ப்ரெஷர் கம்பன்சேட்டுங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். ஓகேவா? அப்போ நான் ப்ரெஷர் கம்பன்சேட்டட் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வில் என்ன இருக்குது லைட்டாக நம்ம பார்த்துட்டு ப்ரெஷர் கம்பன்சேட்டட் ஃப்ளோவை நம்ம டீப்பாக என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் ப்ரெஷர் கம்பன்சேட்டட் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வில் நீடில் வால்வ், கேட் வால்வ், குளோப் வால்வ் அப்படின்னு 3 விதமான வால்வ் இருக்குது. இதனுடைய கிராஃபிக்கல் சிம்பிள் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வுடைய ஒரு கிராஃபிக்கல் சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா A to Bக்கு ஃப்ளோங்கிறது இருக்கும். ஓகேவா? அப்போது இதில் ஆரிஃபீஸ் வழியாக அந்த ரேட்டை கம்மி பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஆரிஃபீஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிடை அனுப்புவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆரிஃபீஸ் மூலமாக அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளோ பண்ணுவாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆரிஃபீஸ்க்காக ஒரு கேவ் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த A to B அப்படிங்கிற ஃப்ளோ மேலே ஒரு கேவ் மாதிரி, இந்த கேவ் தான் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆர்ஃபீஸ் அப்படிங்கிற. ஸோ அந்த ஆர்ஃபீஸ் வழியாக அந்த ஃப்ளோ இருக்கிறதுனால ஸோ அதனுடைய ஃப்ளோ கண்ட்ரோலோட கிராஃபிக்கல் சிம்பிள் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வரையறுக்கிறாங்க. இப்போ ஃப்ளோ கண்ட்ரோல் என்ன அப்படின்னா ஃப்ளோவுடைய ரேட், அமௌண்ட் ஆஃப் ரேட்டுங்கிறத உனக்கு ஆக்சுவேட்டருக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா அந்த ஆக்சுவேட் கண்ட மாதிரிக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஆக்சுவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரேட் ஆஃப் ஃப்ளோங்கிறத நம்ம எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ செட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலை தான் என்ன அப்படின்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ். அதில் நான் ப்ரெஷர் கம்பன்சேட் ஃப்ளோ கண்ட்ரோல், நீடில் வால்வ், கேட் வால்வ், குளோப் வால்வ்னு 3 இருக்குன்னு பார்த்தாச்சு. இந்த இதில் இது போதும். இப்போ நம்ம ப்ரெஷர் கம்பன்சேட்டட் ஃப்ளோங்கிறதுல என்ன இருக்குது, அதை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் கம்பன்சேட்டட் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ். இப்போ ப்ரெஷர் கம்பன்சேட்டட் ஃப்ளோ கண்ட்ரோல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, ஒரு இன்லெட் இருக்குது, ஒரு கம்பன்சேட்டர் ஸ்பூல் இருக்குது, அப்புறம் பைலட் லைன் A இருக்குது, அப்புறம் பைலட் லைன் B இருக்குது, அப்புறம் அவுட்லெட் B இருக்குது. இந்த நாப்பை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நீடில் வால்வ், இந்த த்ராட்டில் நம்ம எவ்வளோ ப்ரெஷரில் எவ்வளோ ரேட் ஆஃப் ஃப்ளோங்கிறது போகணும், எவ்வளோ ப்ரெஷரில் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாப்பை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த த்ராட்டில் நீடில் வால்வை மூவ் பண்ணி அந்த செட்டிங் ஆஃப் ஃப்ளோவை, செட்டிங் ஆஃப் ப்ரெஷரை செட் பண்ணுறாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் கம்பன்சேட்டில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். அப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஃபஸ்ட் A வழியாக இன்லெட் வழியாக உனக்கு ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கும்போது, ஓகேவா, அப்போது ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கும்போது உனக்கு ஒரு வேலை இந்த மேலே ஏற்படக்கூடிய ஹை ப்ரெஷர், மேலே ஏற்படக்கூடிய அந்த ரேட் ஆஃப் ஃப்ளோங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒருவேளை B அவுட்லெட்டில் இந்த இடத்துல ஏற்படக்கூடிய ப்ரெஷர் உனக்கு அதிகமாக இருந்துச்சு, ரேட் ஆஃப் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே அப்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நேராக இந்த A இன்லெட் வழியாக உனக்கு ஃப்ளோங்கிறது இருக்கும்போது இது வழியாக வரும்போது உனக்கு இந்த வேவ் வழியாக வரும்போது உனக்கு அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால பைலட் லைன் வழியாக உனக்கு ப்ரெஷருங்கிறது போகும். பைலட் லைன் A வழியாக உனக்கு ப்ரெஷருக்கு போகும்போது உனக்கு இந்த வழியாக போய் இந்த கம்பன்சேட்டட் ஸ்பூலை பின்னாடி இருந்து தள்ளும். ஓகேவா? இப்படி தள்ளும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு மூவ்மெண்ட் எங்கே இருக்கும், இந்த போட்டை பிளாக் பண்ணிடும். இந்த ஸ்பூல் இந்த போட்டை பிளாக் பண்ணனால அப்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் மேலே ஏற்படாமல் என்ன பண்ணிடும் அப்படின்னா தடுத்துரும். இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் கம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே நேரத்தில் உனக்கு Bயில் டவுன் ஸ்ட்ரீம் ப்ரெஷர் வந்து உனக்கு அதிகமாக இருந்துச்சு, ரேட் ஆஃப் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேவ் வழியாக உனக்கு ப்ரெஷருங்கிறது போய் வாட்டர் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது போய் உனக்கு இந்த ஸ்பூலில் உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் பண்ணும். இந்த ஸ்பூலில் மூவ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த A இன்லெட் ஆஃப் போர்ட்டுங்கிறது உனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். இந்த இடத்துல உனக்கு ஃப்ளூயிடுங்கிறது வராததுனால உனக்கு கீழே இருக்கிற ப்ரெஷர் என்ன ஆயிரும்னா கம்மி ஆயிரும். இது டவுன் ஸ்ட்ரீம் ப்ரெஷரை கம்மி பண்ணுறது. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெஷர் கம்பன்சேட்டட் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா யூஸ் டு ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் தி சைஸ் ஆஃப் த ஆரிஃபீஸ் வென் இன் சிஸ்டம் ப்ரெஷர் சேஞ்ச். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலியாக அதை என்ன பண்ணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் த சைஸ் ஆஃப் த ஆரிஃபீஸோட சைஸை அதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணி உனக்கு ரேட் ஆஃப் ஃப்ளோங்கிறத கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ சிஸ்டம் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகும்போது அந்த ஆரிஃபீஸோட சைஸ் ஆட்டோமேட்டிக்கலாக அட்ஜஸ்ட் ஆகி உனக்கு ரேட் ஆஃப் ஃப்ளோங்கிறத என்ன பண்ணி கொடுக்குன்னா கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் கீப்ஸ் த ஃப்ளோ ரேட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எப்போவுமே ஃப்ளோ ரேட்டை கான்ஸ்டண்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கும். அப்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் எந்த வழியாக பைலட் லைன் A வழியாக போய் பிளாக் த போர்ட்டை பிளாக் பண்ணும். டவுன் ஸ்ட்ரீம் ப்ரெஷர் பைலட் லைன் B வழியாக போய் போட்டு என்ன பண்ணுன்னா பிளாக் பண்ணும். இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் கம்பன்சேட்டட் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ்னு சொல்கிறாங்க. இதனுடைய கிராஃபிக்கல் சிம்பிள் எப்படி இருக்கும் பார்த்தாச்சுன்னா இதுதான் என்ன அப்படின்னா அதனுடைய கிராஃபிக்கல் சிம்பிள் A to Bங்கிறது
உனக்கு ஃப்ளோங்கிறது இருக்கும். ஸோ ஆர்ஃபீஸ் வழியாக அந்த இது ஃப்ளோ ஆகிறதுனால உனக்கு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் அந்த இடத்துல உனக்கு க்ரியேட் ஆகிறதுனால உனக்கு ப்ரெஷர் அப் ஆகிறதுனால உனக்கு ப்ரெஷர் அதிகமான மட்டும்தான் ரேட் அதிகமாகறதுனால உனக்கு அப்ஸ்ட்ரீம் ப்ரெஷருக்காக அந்த இடத்துல உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஹை ப்ரெஷருக்காக உனக்கு ஃப்ளோ ரேட்டுங்கிறத மேல் வழியாக போட்டிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா கிராஃபிக்கல் ப்ரெஷர் கம்பன்சேட் ஃப்ளோ கண்ட்ரோலோட கிராஃபிக்கல் சிம்பிள். இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.